தமிழ்நாட்டில் ஆட்சி என்ற ஒன்று நடக்கிறதா என கேட்கும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் சமூக விரோத செயல்கள் தலைவிரித்தாடுகிறது. ராமநாதபுரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை காதலிக்க டார்ச்சர் செய்து ஒருவன் பட்டப்பகலில் கத்தியால் குத்தி கொலை செய்கிறான். சென்னையில் ஒருவன் பெண் ஒருவரை குத்தி கொல்ல கத்தியுடன் திரிகிறான். சாலையில் இளைஞர்கள் போதையில் பட்டாக்கத்திகளுடன் சர்வசாதாரணமாக உலா வந்து கண்ணில் பட்டவர்களையெல்லாம் வெட்டுகின்றனர். சென்னை பெருங்களத்தூரில் பாஜக பிரமுகர் ஒருவர் ஓட ஓட வெட்டப்படுகிறார். இவை ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மற்றும் உளவுத்துறையின் ஈரல் கெட்டுவிட்டது என்பதையே காட்டுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மருத்துவ மாணவர் ஒருவன் கிரிப்டோ கரன்சி வழியாக LSD முத்திரைகள் மற்றும் போதை காளான்களை விற்பனை செய்து வருகிறான். படித்து சமூகத்தை முன்னேற்ற வேண்டியவர்கள் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவது கல்வித்துறையின் சீரழிவை மட்டுமல்ல, ஆட்சியின் அவலத்தையும் அலட்சியத்தையுமே வெளிப்படுத்துகிறது. ரவுடிசம் ஒருபுறம், போதைப்பொருள் புழக்கம் மற்றொரு புறம், அறவே இல்லாமல் போன பெண்கள் பாதுகாப்பு மற்றொரு புறம், ஊழல் மற்றும் முறைகேடுகளால் திளைக்கும் ஆட்சியாளர்கள் இன்னொரு புறம் என நாலாப்புறமும் மக்கள் விரோத செயல்களால் நிரம்பி வழிகிறது ஸ்டாலின் ஆட்சி. அரசின் அலட்சியம் மற்றும் சட்ட அமலாக்கத்தின் தாமதத்தால் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்காததும் குற்றவாளிகளுக்கு அச்சமின்மையை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடலின் முதல் ஆட்சியே இந்த லட்சணத்தில் இருக்கையில் 2.0 என கனவு கண்டு கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். 4.5 ஆண்டுகளிலேயே சட்டம் ஒழுங்கில் தமிழ்நாடு தலைகுனிந்த நிலையில் மீண்டும் தப்பி தவறியேனும் திமுக ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டின் நிலை நினைத்து கூட பார்க்க முடியாத மோசமான நிலைக்கு செல்லும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.